ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் 5 ஹாரர் ஸ்டோரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் வேபரி ஹில்ஸ் சானிட்டோரியமும் ஒன்று. டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாரர் மூவிஸ் பார்த்து பயப்படுவீங்கன்னா இந்த வீடியோஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது ஒரு உண்மையான ஹாரர் கலந்த ஸ்டோரிஸ். அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்டோரிஸை நீங்கள் தனியாக பார்க்காதீங்க. இந்த ஸ்டோரிஸ் சொல்கிறப்ப எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெபரி ஹில் சானிட்டோரியமில் என்ன தான் நடந்துச்சுன்றதை பற்றி இன்னைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஜூலை 26, 1910 பார்த்தீங்கன்னா டியூபோக்ளோசஸ் என்ற டிசீஸை குணப்படுத்துறதுக்காண்டி வெபரி ஹில் சானிட்டோரியம் கட்டுறாங்க. அந்த சானிட்டோரியமை அக்டோபர் 17, 1926 பார்த்தீங்கன்னா ரினோவேஷனும் பண்ணுறாங்க. அந்த சானிட்டோரியம் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கும். சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரங்களாக இருக்கும். இதனால மலைக்கு மேலே அந்த சானிட்டோரியம் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூபோக்ளோசஸ் என்ற டிசீஸ் பார்த்தீங்கன்னா மற்ற யாருக்கும் பரவக்கூடாதுன்றதுக்காண்டியே யார் கண்டுக்கும் தெரியாமல் ரொம்ப ஹைட்டாக மலைக்கு மேலே அந்த சானிட்டோரியமை கட்டினாங்க. காசு நோய், அதாவது டியூபோக்ளோசஸ் டிசீஸை பற்றி நம்ம சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டிபி, ஒயிட் பிளேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மைக்கோபாக்டீரியா டியூபோக்ளோசஸ் என்று அழைக்கப்படுற பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்மளோட லஞ்சுக்குள்ளே போய் நம்ம லஞ்சை மட்டும் பாதிக்காமல் நம்மளோட ஃபுல் உடம்பையுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கும். அதனால தான் இந்த டிசீஸ் மக்களுக்கு டக்குனே பரவுன்றதுனால மலைக்கு மேலே இந்த ஒரு சானிட்டோரியமை கட்டினாங்க. கொரோனாவையும் இந்த டியூபோக்ளோசஸ் டிசீஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கொரோனாவை காட்டிலையும் இந்த டியூபோக்ளோசஸ் டிசீஸ் தான் 80% ரொம்பவே ஆபத்தான ஒன்றுன்ட்டு ஹிஸ்ட்ரியிலேயே இடம் பெற்றிருக்கு. சரி, பேக் டு த ஸ்டோரி. டியூபோக்ளோசஸ் டிசீஸில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சானிட்டோரியமில் வச்சு தான் குணப்படுத்தினாங்க. அதுவும் 1 2 500க்கும் மேற்பட்ட பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சானிட்டோரியம் தான் வச்சு குணப்படுத்துறதா சொன்னாங்க. எல்லாருமே குணமானாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. 300க்கும் மேற்பட்டவங்க இந்த ஒரு சானிட்டோரியமில் பார்த்தீங்கன்னா கொத்தா இறந்து போனதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லணும்னா இந்த ஒரு சானிட்டோரியம் தான் இருக்கணும். பட் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெஞ்சில் மண் மூட்டையை வச்சு அமுக்கிறதும், அதுக்கடுத்ததாக காசு நோய் பிரெயினுக்கு பரவச்சுன்னா பிரெயினில் கரண்ட் ஷாக் கொடுக்கறதும், இந்த மாதிரி கொடுமையான ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் என்னதான் ஆபத்தாக இருந்தாலும் அதை விட்டால் அவங்களுக்கு வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை. இந்த சானிட்டோரியம்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். உணவுகள் கூட இந்த சானிட்டோரியம்லேயே தயாரிப்பாங்க. இந்த சானிட்டோரியம் உள்ளே இருந்து வெளியில் யாராலையும் வர முடியாது. அதே மாதிரி தான் வெளியில் இருந்து இந்த சானிட்டோரியம் உள்ள யாராலையும் போக முடியாது. அந்தளவு பாதுகாப்பான ஒன்று தான் இந்த சானிட்டோரியம். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் ரொம்பவே ஆபத்தாக இருக்கும்ன்றனால தான் பாதிக்கப்பட்டவங்கள தனியாகவும் பாதிக்கப்படாதவங்கள தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சப்போஸ் அதையும் தாண்டி இந்த சானிட்டோரியம்குள்ளே யாராச்சும் போனாங்கன்னா 10 இருந்து $15,000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. 1961 இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சக்கப்புறம் இதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 1961 பார்த்தீங்கன்னா பாடி ஷூட் அப்படின்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களை யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி ரகசியமாக ஒரு டனலுக்குள்ளே கூட்டு போய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதைச்சி வைப்பாங்க. அதுதான் பாடி ஷூட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த டனல் பார்க்கவே பயமாக இருக்கும். ஒரு பக்கம் சுலபாகவும் இன்னொரு பக்கம் படிக்கட்டு வச மாதிரி இருக்கும். சரியான முறையில் அடக்கம் பண்ணாதனால தான் மேபி இந்த பிளேஸ் ஹாண்டட் பிளேஸாக மாறி இருக்கலாம். சரியா இந்த ஹாஸ்பிட்டல் திறந்து மூடுறதுக்குள்ள 6000 பேர் இறந்ததா சொல்கிறாங்க. இந்த வழியாக போனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கதவு மூடி திறக்கிறதாகவும், யாரோ ஒருத்தவங்க பேசுகிறதாகவும், குழந்தைகள் அழுதுற மாதிரியும் நிறைய சவுண்டுகள் கேட்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க.
சில சமயம் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததாக எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் பேர் போன வேவரி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஷேடோவை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த மொட்டை ஹாஸ்பிட்டல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷேடோ அங்கிட்டும் இங்கிட்டும் தெரிகிறதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு நாய் ஒன்று இருந்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா அடுத்ததா ரூமை விட்டு வெளியிலையும் வரலையா. ரூம்குள்ளே போய் பார்த்தப்ப ரூம்குள்ளேயும் இல்லையா. அந்த நாய் எங்கே போச்சுன்ட்டு அங்கே வந்த யாருக்குமே தெரியலை. நீங்கள் இப்போ கூட மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்ன்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வேவரி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல என்னமா வரும். இந்த உலகத்தில் எவ்வளவோ மிஸ்டீரியஸான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீனாவில் 1995 செப்டம்பர் 14 பார்த்தீங்கன்னா வாங்கிலேருந்து வேகரன் ஹில்ஸுக்கு போயிட்டு இருந்த பஸ் நம்பர் 375 பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுது. சரி காய்ஸ், இந்த பஸ் எதனால காணாமல் போச்சு, இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டீரியஸான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1995 செப்டம்பர் 14 பஸ் நம்பர் 375 பார்த்தீங்கன்னா வாங்கிலேருந்து வேகரன் ஹில்ஸுக்கு போக புறப்புற டயர்ட் இருந்துச்சு. அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா சீட்டும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எஸ், பஸ்ஸு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ பஸ்ஸு மெல்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்லேயே நின்று போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வேகரன் ஹில்ஸுக்கு நியர்பைல இருக்கிற ஸ்டாப்பில் பஸ் நின்றுச்சு. அந்த ஸ்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் டோட்டலாக இறங்கிட்டாங்க. இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டக்டரும் டிரைவரும் தவிர வேற யாருமே இல்லை. இப்போ பஸ்ஸு மெல்ல மூவ் ஆகி அடுத்த ஸ்டாப்பில் போய் நிற்கிது. இப்போ அந்த ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் நிற்கிறாங்க. யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ், அடுத்ததான் வயசான பாட்டி, ஒரு எங்கான பையன். இப்போ இவங்க 4 பேரும் பஸ்ஸில் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 4 ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா வேகரன் ஹில்ஸே வந்துடும். இப்போ பஸ் மெல்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது. பஸ் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு காட்டை தாண்டி தான் பஸ் போய் ஆகணும். அதனால காட்டுக்குள்ள பஸ் போகுது. அப்படி பஸ் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப அந்த காடே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புகமூட்டமா இருக்கு, அமைதி மையமாவும் இருக்கு. அப்படி பஸ் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பஸ் நிப்பாட்டி பஸ்ஸுக்குள்ள ஏறி லாஸ்ட் சீட்ல போய் உட்காந்தாங்க. அந்த 3 பேரும் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூனியக்காரி முக்காடு போட்டு அவங்களோட முகம் தெரியக்கூடாதுன்ட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களாம். இப்போ இவங்க 3 பேருமே பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மெல்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மெல்ல போயிட்டு இருந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் போய் நிற்கவும் செய்து அந்த ஸ்டாப்பில் பஸ்ஸுக்குள்ள இருந்த ஒரு கப்பிள்ஸ் கீழே இறங்குனாங்க. இப்போ அந்த கப்பிள்ஸை கீழே இறக்கிட்ட உடனே பஸ்ஸும் மெல்ல மூவ் ஆக ஆரம்பிக்குது. இனிமேல் தான் ஸ்டோரி லைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இன்னும் 3 ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா வேகரன் ஹில்ஸே வந்துடும். அந்த சமீபத்தில் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்த ஒரு பாட்டி முன்னாடி இருக்கிற எங்கான பையன் என்னோட பர்ஸை ஆட்டை போட்டான்ட்டு கண்டக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கண்டக்டரும் எங்கான பையனை செக் பண்ணி பார்த்ததில்ல, அவன்கிட்ட எந்த ஒரு பர்ஸுமே இல்லை. அதுக்கு அந்த பாட்டி, இல்லை இவன் தான் என்னோட பர்ஸை எடுத்தான், நான் என்னோட 2 கண்ணால் பார்த்தேன், பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டுங்கிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு எங்கான பையன் பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரமாட்டேன், நான் எந்த ஒரு தப்பையுமே செய்யலையே, அப்போ எதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுன்ட்டு கேட்டான். அந்த ஒரு பஸ்ஸு நின்ற உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அந்த எங்கான பையனை தரன்ட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறக்கிட்டாங்க. அந்த ஒரு பஸ்ஸு இறக்கிட்டு கிளம்புன உடனே கோமா பேசிட்டு இருந்த பாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த எங்கான பையனுக்கும் ஒன்றும் புரியல, இவ்வளோ நேரம் கோமா பேசிட்டு இருக்கீங்க, இப்போ நார்மலாக பேசுறீங்கன்ட்டு அந்த பாட்டியை பார்த்து கேட்டான். அந்த பாட்டியும் அதுக்கு வாயை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் கேளு அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ தான் பாட்டி ஃப்ளாஷ்பேக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருக்கப்ப எதார்த்தமாக திரும்பி பின்னாடி பார்த்தாங்களாம். அதை நேரம் பார்த்து காற்று அடிச்சதுல 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா விலகிச்சான். அப்போ தான் தெரிஞ்சான் அந்த 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கும் கால்களே இல்லையா. அதான் நான் பஸ் விட்டு இறங்குறப்ப உன்னையும் சேர்த்து நான் காப்பாற்றினேன், சொல்லப்போனால் நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும், ஆனால் நீ என்னை பார்த்து கத்துற அப்படின்ட்டு அந்த பாட்டி சொன்னாங்க. அந்த எங்கான பையனும் நீ சொல்கிறத கேட்டால் நம்புற மாதிரி இல்லை, இருந்தாலும் வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கலான்ட்டு அந்த எங்கான பையன் சொன்னான். அதுக்கு அடுத்ததா இவங்க 2 பேரும் வேகமாக ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதோ நம்புற மாதிரியா இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே போய் உட்காருங்க. அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அவங்க பிச்சாட்டு உட்காந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டரும் டிரைவரும் போய் காப்பாத்துங்க, அவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அந்த போலீஸ் கேட்காம அவங்களோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க.
அடுத்து மறுநாள் காலையில் ஆன உடனே அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா அதான் விடுஞ்சிச்சுல, நீங்கள் 2 பேர் வீட்டுக்கு போங்கன்ட்டு பற்றி விட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் 375 காணாமல் போயிடுச்சுன்ட்டு உலகம் ஃபுல்லாக நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் காட்டு தீ போல பரவுது. ஃபைனலாக அந்த பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த நியூஸ் பரவுது. அடுத்து தான் அந்த போலீஸே அனலைஸ் பண்ணாங்க. இந்த பாட்டி சொன்னது எல்லாமே உண்மை தான் போல, நம்ம தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு நினச்சி ஃபீல் பண்ணாங்க. அடுத்தது அந்த பஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு கண்டுபிடிக்கிட்டாங்க. எங்கே கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராங் ஹில்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கம்மால தான் இந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருந்த டிரைவரும் கண்டக்டரும் பார்த்தீங்கன்னா இறந்து 1 நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதே இது லாஸ்ட் சீட்டில் உட்காந்த 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்து பல வருஷங்கள் ஆன மாதிரி இருக்கு. ரிசர்ச் பண்ணி பார்த்ததுலேயும் தெரிஞ்சு லாஸ்ட் சீட்டில் உட்காந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாம். இப்போ கூட நீங்கள் சீனாக்கு போய் பஸ் நம்பர் 375 சொன்னால் எல்லாருக்குமே தெரியுமா? அந்த அளவு இந்த ஸ்டோரி சீனாவில் ஃபேமஸும் கூடயா. இது வரைக்கும் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்காத எத்தனையோ மர்மமான விஷயங்கள் இருந்தாலும் இன்னி வரைக்கும் பஸ் நம்பர் 375 ஒரு மிஸ்ட்ரி கேஸாகவே இருக்கு. கிளின்டன் ரோடுன்ட்டு அழைக்கப்படுற பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேய் பிசாசை பார்த்து தான் சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் செல்கிற நிறைய வாகனங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் எல்லாமே பண்ணது அங்கே இருக்கிற பேய் தான்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறத நம்பலாட்டி கூகுளில் போய் கிளின்டன் ரோட் ஆக்சிடென்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள், ஏராளமான ஃபோட்டோஸ் வரும். சில பேர் பேயை பார்த்து தான் சொல்கிறாங்க, சில பேர் இந்த ரோட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறத உணர்ந்ததா சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டுக்கும் காரணம் பேய் தான்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கிற வெஸ்ட் மில்ஃபோ என்ற பகுதியில் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நியூயார்க்கில் இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. யூஎஸ்ஏல இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட இந்த ஒரு கிளின்டன் ரோடை பற்றி சொன்னீங்கன்னா இப்போ கூட பயப்படுவாங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளின்டன் ரோடுக்கு யாரையுமே போக மாட்டாங்களாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் அமைந்திருக்கு. இந்த ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஏரி ஒன்று இருக்கும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அந்த ஒரு ஏரியில் இறந்து கிடந்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த ஒரு பையன்தான் இன்னைக்கு பேயா வந்து அந்த வழியில் செல்கிற நிறைய பேரை ஆக்சிடென்ட் பண்ணி பயப்படுத்துறதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சில பேர் அந்த பையனை தாண்டியும் இன்னும் ஒரு சில பேர் இந்த இடத்துல பேயா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நிறைய ஸ்ட்ரேஞ்சான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் செல்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஸ்ட்ரேஞ்சான பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு மறந்து போயிடுவாங்களாம். இந்த மாதிரி பல கதைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளின்டன் ரோடில் நடந்ததாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், மிட் நைட்டு 12 மணிக்கு நம்ம அந்த கிளின்டன் ரோடில் இருந்தோம்னா எப்படி இருக்கும்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட இதயம் ரொம்பவே பலவிதமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இறந்து போயிடுவோம். ஆம்பர் கோட் மலேசியா மவுண்டனில் இருக்கிற ஐரிஸ் ஹோட்டல். கோலாலம்பூரில் இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிங்கனாலே போதும். இந்த ஐரிஸ் ஹோட்டலுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். பார்க்குறதுக்கு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருந்தாலும் இப்பயும் இந்த பில்டிங்கில் மக்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கொலைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங்கில் நடந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த பில்டிங்கில் ஸ்டே பண்ண 2-3 பேர் பார்த்தீங்கன்னா மாயமான முறையில் காணாமல் போயிட்டாங்க. மலேசியாவில் இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸை கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 3ஆவது இடத்துல இருக்குது. இந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு அலோடு இருந்தாலும் நீங்கள் இந்த ஹோட்டலில் போய் தங்குறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் தங்கணும்னா வெறும் 1500 ரூபாய் மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம். வெறும் 1500 ரூபாய்க்கு மட்டும் இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டுமே தராங்கன்னா அப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்தளவு ஆபத்தான விஷயங்கள் இருக்குன்ட்டு நீங்கள் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இதில் நடந்த விஷயங்களில் ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் நம்ம சாம்பிள் பண்ணி பார்க்கலாம். ரிச்சர்டு அண்டு சிண்டி இந்த கப்பல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து வெறும் ஒரே ஒரு ரூமை மட்டும் ரெண்ட்டுக்கு வாங்கி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தங்குறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதில் சிண்டின்றவங்க பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறாங்க. அப்படி குளித்து முடிச்சுட்டு கட்டில் வந்து உட்காரப்ப பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில்
ஒரு பெரிய முடி ஒன்று கடந்துச்சு. சிண்டியும் இந்த முடி சரி வேலை பார்க்குறவங்க தான் இருக்கும்னு நினச்சி ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்ததா சரி நம்ம ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி கப்போர்டு திறக்குறாங்க. அப்படி கப்போர்டை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஃபுல்லாக சைனீஸ் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லை. இப்போ குளிச்சுட்டு கப்போர்டை திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சைனீஸ் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு எப்படி வந்துச்சுன்ட்டு ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. அதனால சரி நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தக்கப்புறம் நம்மளோட பார்ட்னர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்படி வேலைக்கு போன சிண்டி அவங்களோட பார்ட்னர் ரிச்சர்டை பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு திருப்பியும் கூட்டுட்டு வராங்க. அப்படி அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தக்கப்புறம் அவங்களோட ரூமை மெல்ல திறக்கிறாங்க. அவங்களோட ரூமை மெல்ல திறந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு சைனீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு தலைமுடிய விரிச்சு போட்டு கட்டில் மேலே குத்த வச்சு உட்காந்து இருந்தாங்க. அப்படி ரிச்சர்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தக்கப்புறம் பயப்படாமல் மெல்ல அவங்க கிட்ட போகிறாங்க. ரிச்சர்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ரிச்சர்டும் சிண்டியோட ஃபேஸும் மட்டும்தான் தெரிஞ்சு. கட்டில் மேலே குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தவங்களோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியவே இல்லை. இதை நோட்டீஸ் பண்ண ரிச்சர்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னரை மெல்ல வெளியில் கூட்டுட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரவே இல்லையா. இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் இதோட அப்பார்ட்மெண்ட்டில் நடந்ததா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதோட அப்பார்ட்மெண்ட்டில் என்ன தான் பெயிண்டர் வந்து பெயிண்ட் அடித்தாலும் திருப்பியும் ஒரு வாரத்திலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கடுப்பு அடைஞ்சு போய் பழையபடி ஆயிடுமா. அரண்மனை 4ல் பார்த்தீங்கன்னா பாக்குன்ட்டு அழைக்கப்படுற ஒரு பேய் ஒன்று இருக்கும். அந்த பேய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அசாமில் இருக்கிறதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. மற்ற பேய் படம் மாதிரி இல்லாமல் அரண்மனை 4ல் பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கக்கூடிய பாக்குன்ட்டு என்ற பேயை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரண்மனை 4ல் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம பாக்குன் என்ற பேயை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அரண்மனை 4 பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுந்தர்சி பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 பற்றி சின்னதாக ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. பாக்னா என்னது, அது எங்கே இருக்குது, என்னென்ன வேலைகளும் செய்யும், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சொல்லியிருப்பாங்க. பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம். இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது. அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும். யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து அவங்கள அடிச்சிடுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு. அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினச்சதெல்லாம் சாதிக்கலாம். அதை அடிமைப்படுத்த போய் அதனால செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள். அரண்மனை 1, 2, 3 பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க செத்து போயிருப்பாங்க. அவங்க பேயை வந்து பழி வாங்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அரண்மனை 4ல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சீனும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அரண்மனை 4ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாக்குன்ட்டு அழைக்கப்படுற பேயை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக் வந்து ஒரு பேயான்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மீனாங்க. பாக் என்ற உயிரினம் பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் மட்டும்தான் வாழும். மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் போகும்போது பாக் உயிரினம் தான் மீனவர்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தும்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பாக் மனிதர்களை கொடுமைப்படுத்துமே தவிர எந்த ஒரு மனிதனையும் அடுத்து சாப்பிடாதான். ஆனால் நீர்நிலையில் இருக்கிற மீன்களை தான் அடுத்து சாப்பிட்டு உயிர் வாழுதுன்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. சப்போஸ் பாக் வந்து எந்த மனிதனையாச்சும் சாப்பிட்டுச்சுன்னா பாக் பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் உருவத்துக்கே மாறிடுமா. அப்படி உருவத்துக்கு மாறினது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலிஸுக்குள்ள போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அந்த ஃபேமிலியே அடித்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு மோசமான விலங்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராஜுகோவா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஆவிகளெல்லாம் ரிசர்ச் பண்ணுறவங்க. அவங்க தான் நீர்நிலையில் இருக்கிற ஆவிகளையும் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளையும் காலத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளையும் தனித்தனியாக பிரித்து வேறுபடுத்தி வச்சுருக்காங்க. அவங்க சொன்னதில் நீர்நிலைகளில் சேர்ந்த ஆவிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 இருக்கான். அதில் முக்கியமான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆவிகளில் ஒன்று தான் பாக் ஆவி.
நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டுருக்காங்க. ஆனால் யாராலையும் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பகுதியில் மட்டும் ஆள முடியலை. அதுக்கான காரணம் நிறைய பேர் பிரம்மபுத்திரான்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாக் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இப்போ கூட நீங்கள் அசாமில் போய் பாக் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் திகில் நிறைந்த ஒரு பேய் உலகமாக தான் அசாம் பார்க்கப்படுது. அசாமில் இருக்கக்கூடிய செடிகள், மரங்கள், நீர்நிலைகள், காற்றுகள், இந்த மாதிரி இடத்துல கூட அமானுஷ்யமான சக்திகள் நடந்து இருக்குன்ட்டு சொல்லப்படுது. இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அசாமில் நிறைய பேய் நடமாட்டங்கள் இருக்கிறதா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அசாமை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோன்னு சந்திக்கலாம். பாய்.